அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாளைய நாள் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாளை ஜூலை மாதத்தின் 29ஆம் தேதி ஆடி மாதத்தின் 13ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாள் கருதப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய 30 நாட்களும் விசேஷம் வாய்ந்தது அப்படின்னாலும் ஆடி மாதத்தில் வர ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி இது மூணுமே தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அதன்படி பார்க்கும்போது நாளை வருவது நமக்கு ஆடி மாதத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு ஆடி மாத வளர்பிறை பஞ்சமியும் இருக்குதுங்க. இந்த வளர்பிறை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. மேலும் இந்த நாளானதை கருட பஞ்சமி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆடி மாத வளர்பிறை பஞ்சமியை நம்ம கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் கருட பகவானை நம்ம வழிபாடு செய்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குங்க. மேலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். கருடனுடைய பலமும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆகாயத்தில் உயரத்தில் பறந்தபடியே இருக்கக்கூடிய அந்த கருடனுடைய அந்த கண் பார்வை பார்த்திங்கன்னா ரொம்பவும் கூர்மையானது அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி வாய்ந்த அவரை இந்த நாளில் நம்ம நினச்ச வழிபாடு செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் கூட நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த கருட பஞ்சமி நாளை கருடர் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவிடம் வரம் கேட்டு அவருடைய வாகனமாக மாறின ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கருட பஞ்சமியை சொல்லலாம். சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு 2 விதமான பரிகாரங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டையும் அவசியம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும். முதலாவதாக இந்த நாளில் நம்ம ரெடி பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீபம் ஏற்றணுங்க. வீட்டில் நீங்கள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றினாலும் சரி, காலை நேரத்தில் தீபம் ஏற்றினாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த இலை உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த இலையில் நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அது என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை தாங்க. இந்த இலை வச்சு நம்ம தீபம் ஏற்றும் போது நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 5 இலையும் பறித்து 5லையும் ஒவ்வொரு அகல் விளக்குன்னு 5 தீபம் கூட ஏற்றலாம். இல்லைன்னா ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா அந்த ஒரு இலையில் கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டை சுத்தம் பண்ணிவிட்டு 5ங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அடுத்து 5 செம்பருத்தி இலையாக இருந்தாலும் சரி, ஒரு செம்பருத்தி இலையாக இருந்தாலும் சரி, அதை கழுவிட்டு காம்பு பகுதியிலையும் நுனி பகுதியிலையும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது செவ்வாய் பகவானுக்கு உகந்தது. இந்த துவரம்பருப்பை நம்ம எடுத்து இந்த தட்டில் பரப்பிக்கணும். இப்போ இதுக்கும் மேலே அந்த இலையை வச்சுக்கோங்க. இந்த நுனிப்பகுதி பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த தீபத்தை கிழக்கு பார்த்த மாதிரி தான் ஏற்ற போகிறோம். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு மண்ணகல் வச்சு தீபம் ஏற்றணும். ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மண்ணகலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, சுத்தம் பண்ணிக்கோங்க, மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இதில் வெள்ளை நிற பஞ்சு திரியோ, மஞ்சள் நிற பஞ்சு திரியோ, சிவப்பு நிற பஞ்சு திரியோ எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் போட்டு தீபம் ஏற்றலாம். நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். சாதாரணமாகவே வாரத்தில் 2 நாள் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. செவ்வாய் மற்றும் வெள்ளி, அதுவும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி இந்த நெய்யில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. இல்லைன்னா நம்மளுடைய சேனலில் இந்த மாதம் முடியறதுக்குள்ளார ஒரு எண்ணெய் ரெடி பண்ணி அந்த எண்ணெய் தீபம் ஏற்றுங்க, பணம் பல மடங்கு பெருகும்னு ஒரு வீடியோ செய்முறை விளக்கத்தோடு போட்டிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை ரெடி பண்ணி கூட இந்த தீபத்தை ஏற்றலாம். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ, செம்பருத்தி பூவோ இல்லை செவ்வரளி பூவோ என்ன பூ கிடைச்சாலும் சரி, அதை இந்த விளக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு நிறத்தில் ஒரு கயிறு தேவைப்படுது. இப்போ அரண்யான் கயிறுக்கு ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கிட்டாலும் சரி, இல்லை இப்போ
இந்த கருப்பு கயிறெல்லாம் நம்ம கையில் கட்டுவோம் பாருங்கள், கோவிலில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் வீட்டில் சிவப்பு நிற கயிறு இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சிவப்பு நிற கயிறு தான் வந்து பயன்படுத்தணும். இப்போ இந்த கயிறு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் இந்த விளக்குக்கு பக்கத்தில் வச்சுருங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறையாவது சொல்கிறது சிறப்பு. சொல்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பார்த்தாவது படிங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். நாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம சில விஷயங்களை செய்யும்போது அது நமக்கு அதீத பலன்களை வந்து கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நம்ம பிரச்சனைகளை எல்லாம் நினச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. அதனால் அவசியம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். சாமி படத்தில் முன்னாடி வச்சுட்டு வேண்டிக்கோங்க. இப்போ நான் செய்ய போகிற இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இப்போ இந்த கயிறை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வடக்கு திசை, அதாவது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மந்திரம் வந்து சொல்ல போகிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்த கயிற்றுல வந்துட்டு முடிச்சு போடணும். இந்த மந்திரத்தை நீங்கள் 11 முறை சொல்கிற மாதிரி வருங்க. இந்த ஒவ்வொரு முறை சொல்லும் போது ஒவ்வொரு முடிச்சியாக வந்துட்டு நீங்கள் இந்த கயிற்றுல வந்து போடணும். சரி, அந்த என்ன மந்திரம்னு நான் சொல்லி காட்டுறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேதரூபாய வினதா புத்ராய விஷ்ணு பக்தி பிரியாய அம்ருத கலசஹஸ்தாய பகு பராக்கிரமாய பஷிராஜாய சர்வவக்ர நாசனாய சர்வதோஷ விஷசர்ப விநாசனாய ஸ்வாகா. இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முறை சொன்னீங்க அப்படின்னா கூட போதும். உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா பார்த்து பொறுமையாக ஒரு 11 முறை சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அத்தனை பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருக்குது, அதெல்லாம் வந்து இதனால் தீரும். அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக வந்து சொல்லலாம். இப்போ இது சொல்லி முடித்ததும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. அடுத்து மறுபடியும் ஒரு முறை சொல்லி இன்னொரு முடிச்சு போட்டுக்கோங்க. இதே போல் நீங்கள் 11 முறை சொல்லி 11 முடிச்சு வந்து போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை நீங்கள் பூஜை அறையிலேயே சாமி படத்துக்கு முன்னாடி நம்ம இந்த விளக்கேற்றி வச்சோம் இல்லையா, அங்கேயே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. உங்கள் வீட்டில் பெருமாள் படம் இருக்குது அப்படிங்கும்போது நாளைக்கு இந்த பெருமாள் படத்தையும் தூய்மைப்படுத்திட்டு நீங்கள் சந்தன குங்குமம் இடுறது சிறப்பு. ஏன்னா பெருமாளுடைய வாகனம் தான் பார்த்திங்கன்னா கருடாழ்வார். அம்பிகை படம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்கள நம்ம கௌரி அம்மனாக நினச்சி வழிபாடு செய்கிறதும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி மந்திரமெல்லாம் சொல்லிவிட்டு இந்த கயிறு வந்து நம்ம சாமி படத்துக்கிட்ட வச்சிடலாம். அதன் பிறகு நீங்கள் இந்த கயிறு எடுத்து கட்டிக்கலாம். உங்கள் கணவருக்கும் இது போல் ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு கயிறு எடுத்து இதே போல் இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் சொல்லிவிட்டு அவருடைய கையில் வந்து கட்டி விடுறது சிறப்பு. இன்னும் வீட்டில் வந்து கார் வச்சுருக்கீங்க, பைக் வச்சுருக்கீங்க, பசங்க வந்து சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போது இதே மாதிரி ஒரு கயிறு மந்திரம் சொல்லி சக்தி உருவேற்றின பிறகு அந்த வாகனத்துலேயும் வந்து கட்டி விடுறது சிறப்பு. ஏன்னா கருடனுடைய பவர்ஃபுல்லான மந்திரம் இது நம்ம கூடவே வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம கயிறு வச்சு இந்த பரிகாரம் வந்து செய்கிறோம். இப்போ நம்ம கட்டிக்கிட்டோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து வராது, எந்த ஒரு பாதிப்பும் வராது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விபத்துகள் எதுவுமே வந்து நேராது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் வாகனத்துலேயும் வந்துட்டு இதை நான் கட்ட சொல்கிறேன். அவசியம் வந்து செய்யுங்க. அடுத்தது இப்போ தீபதூப கற்பூர ஆரத்தி எல்லாமே காட்டி முடிச்சுட்டு இந்த கயிறையும் வந்து நீங்கள் கட்டிக்கோங்க. இப்போ இந்த விளக்கு கடியில் இருக்கக்கூடிய அந்த துவரம்பருப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா நாளைய நாள்லையோ இல்லை நாளை மறுநாளோ உங்களால் எப்போ முடியுதோ அப்போ இது எடுத்து நீங்கள் பறவைகளுக்கோ இல்லை எறும்புகளுக்கோ வந்து தானமாக கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கே வந்துட்டு நீங்கள் பறவைகளுக்கு இது தானம் கொடுக்கறது சிறப்பு. ஏன்னா பறவைகளுடைய அரசன் அப்படின்னு பார்க்கும்போது பக்ஷிராஜனாகிய இந்த கருட பகவானை வந்து சொல்லலாம். அவருக்குரிய இந்த கருட பஞ்சமி நாளில் நம்ம பருப்பு வகைகளை தானம் கொடுக்கறது வந்து சிறப்பு. அதனால் நாளைய நாள் முடியறதுக்குள்ளர நீங்கள் வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி அந்த துவரம் பருப்பு வந்துட்டு நீங்கள் தானமாக வந்து பறவைகளுக்கு போடுங்க. சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.